வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ். அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல் ஜக்கோபியன் மெத்தட் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜக்கோபியன்லேருந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லா வருஷமும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுடுறாங்க. இப்போ இந்த ஜக்கோபியன் மெத்தட் இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த 2 ப்ராப்ளம் மூலமாகவே நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது இஃப் u ஈக்குவல் டு x square minus y square, v equal to 2xy and x equal to r cos theta, y equal to r sin theta, find though u v divided by though r theta இப்படி கேட்பாங்க. இப்போ இது எப்படி நம்ம ஜக்கோபியன்ட்டு கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த தோ u v டிவைடட் பை தோ ஆர் theta இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இது எப்படி நம்ம இது ஃபார்மாக வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த u இந்த v அதுக்கப்புறம் இங்கே x இது y இது ஒரு விதமான டைப் ஆஃப் ப்ராப்ளம். அதாவது உங்களுக்கு u vட்டு உங்களுக்கு 2 ஃபங்க்ஷனுக்கா, அந்த uவியில் xy இருக்குல்ல அந்த வேரியபிள், அந்த xyக்கே உங்களுக்கு தனியாக வேல்யூ இருக்கும். அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் ஒய்க்கு ஒரு வேல்யூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு xy இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த uv ஒரு தனி ஃபங்க்ஷன், xy உங்களுக்கு அந்த வேரியபிளோட வேல்யூ. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டாங்கன்னா, அதாவது உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்க்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு உங்களுக்கு வேல்யூ இருந்ததுன்னா, இது இப்போது அந்த ப்ராப்ளம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது இந்த ப்ராப்ளம் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த தோ u v டிவைடட் பை தோ ஆர் theta இது நம்ம நான் இந்த இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, தோ u v டிவைடட் பை தோ ஆர் theta ஈக்குவல் டு நம்ம இந்த இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். தோ u v டிவைடட் பை தோ எக்ஸ் y இன்ட்டு உங்களுக்கு தோ எக்ஸ் y டிவைடட் பை தோ ஆர் theta. இது எப்படி வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். அதாவது இந்த ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு ஜக்கோபியனில் ஒரு பேசிக் ப்ராப்ளம், அதாவது உங்களுக்கு 3 இது, அதாவது uvr இந்த 3 இது ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ இது உங்களுக்கு பேசிக் ப்ராப்ளம் கிடையாது ஜக்கோபியனை பொறுத்த வரைக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ப்ளஸ் ஒரு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. அதனால் இந்த ப்ராப்ளம் இப்போ நடத்துகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஜக்கோபியனை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அது என்னன்ட்டு உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்கோபியன் பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு uvr இப்படி தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதில் உங்களுக்கு xy அப்புறம் yz xyz, இப்போ இதில் 3 வேரியபிள் இருக்குது. அந்த 3 வேரியபிள் தான் உங்களுக்கு இங்கே xyzனா இங்கே yz இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே xy இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு இந்த 3 ஃபங்க்ஷன்லேயே 3 வேரியபிள் இருக்குது, 3 விதமான வேரியபிள். அதனால் நம்மளுக்கு ஜக்கோபியன் எப்படி எழுதுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தோ uvr டிவைடட் பை தோ எக்ஸ் y z இப்படி எழுதுவோம். இப்போ இந்த தோ u v r இது எப்படி வந்ததுன்னா, உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது u v r இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை உங்களுக்கு நியூமரேட்டரில் எழுதுவீங்க. அதாவது தோ u v r டிவைடட் பை உங்களுக்கு அந்த வேல்யூஸ் இருக்குல்ல அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ், அதாவது xyz டோட்டலாகவே இதில் xy இப்போது yz டோட்டலாக xyz தான் இருக்குது. இப்போ இதில் axyz அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு 4 வேரியபிள் வரும். இப்போ டோட்டலாக உங்களுக்கு இந்த 3 ஃபங்க்ஷன்லேயே 3 வேரியபிள், 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு தோ எக்ஸ் y z அப்படின்ட்டு போடுவீங்க. இப்போ இது நம்ம எப்படி எழுதுவோம், ஜக்கோபியனுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. மேட்ரிக்ஸில் உங்களுக்கு அந்த தோ u வச்சு உங்களுக்கு xyz ஃபஸ்ட் ரோவில் பண்ணுவீங்க. அப்போது தோ u பை தோ எக்ஸ், தோ u பை தோ y, தோ u பை தோ z. அதுக்கப்புறம் v வச்சு செகண்ட் ரோ, தோ u பை தோ எக்ஸ், தோ u பை தோ y, தோ v பை தோ z. அதுக்கப்புறம் r வச்சு தேர்ட் ரோ, தோ r பை தோ எக்ஸ், அப்புறம் தோ r பை தோ y, அதுக்கப்புறம் தோ r பை தோ z. இந்தமாதிரி 3 ரோ க்ரியேட் பண்ணிடுவீங்க. இந்த 3 ரோவை சால்வ் பண்ணி உங்களுக்கு பண்ணால் தான் உங்களுக்கு ஜக்கோபியன் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நம்ம இது எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு ஃபைண்ட் தோ u v, u vனா உங்களுக்கு இந்த 2 ஃபங்க்ஷன் u v. இப்போ உங்களுக்கு u v டிவைடட் பை தோ ஆர் theta கேட்டிருக்காங்க. ஆர் thetaனா உங்களுக்கு இந்த xy வேரியபிளோட வேல்யூஸ் தான் உங்களுக்கு θ இருக்குது, அதுக்கப்புறம் θ இருக்குது. அதனால தான் உங்களுக்கு தோ ஆர் theta. அதனால தான் உங்களுக்கு இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது
தோ யூ கமா வி. ஃபஸ்ட்டு தோ யூ கமா வி நியூமினேட்டரை நம்ம சால்வ் பண்ணிடுறோம். அதாவது தோ யூ கமா வினா உங்களுக்கு யூக்கு விக்கும் உங்களுக்கு இன்சைடில் உங்களுக்கு எக்ஸ் ஒய் இருக்குது. அதனால் உங்களுக்கு தோ யூ கமா வி டிவைடட் பை தோ எக்ஸ் கமா ஒய் எழுதிட்டு இன்ட்டு உங்களுக்கு கீழே டினாமினேட்டரில் தோ ஆர் கமா டீட்டா இருக்கா. அப்போ வந்து இங்கே ஆர் கமா டீட்டா எந்த வேரியபிள் இருக்குன்னா எக்ஸு அப்புறம் ஒயில் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த வேரியபிள் அந்த வேரியபிள் எந்த ஃபங்க்ஷனில் இருக்கோ அதுதான் உங்களுக்கு நியூமினேட்டரில் எழுதணும். இப்போ தோ யூ கமா வினா தோ யூ கமா வி டிவைடட் பை நம்ம வந்து தோ எக்ஸ் கமா ஒய்ட்டு போட்டோம். அந்த வேரியபிளோட வேல்யூஸை நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். அதேமாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் இப்போ தோ எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை உங்களுக்கு தோ ஆர் கமா டீட்டா. இப்போ வந்து உங்களுக்கு இந்த தோ எக்ஸ் கமா ஒய் இந்த தோ எக்ஸ் கமா ஒய் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு தோ யூ கமா வி டிவைடட் பை தோ ஆர் கமா டீட்டா. அதுதான் நம்ம கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொன்னது. இந்த இதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இந்த மேட்ரிக்ஸ்மே நம்ம ஃபார்ம் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து அந்த ஒரு ஜென்ரல் ஃபார்ம் சொன்னல அதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது, அது நியூமினேட்டர் டினாமினேட்டர். இங்கே வந்து 2 நியூமினேட்டர் 2 டினாமினேட்டர் இருக்குது. அதனால் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இதுக்கு தனியாக மேட்ரிக்ஸு இந்த இதுக்கு தனியாக மேட்ரிக்ஸு இங்கே டாட்னால இன்ட்டு மல்டிப்ளை, அதனால் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அது எப்படி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு இந்த தோ யூ கமா வி டிவைடட் பை தோ எக்ஸ் கமா ஒய்க்கு இந்த இதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பார்ப்போம். இப்போ அது வந்து உங்களுக்கு அதேமாரி தான். இப்போ இது ஃபார்ம் பண்ணணும் அதேமாரி தான். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு யூ வச்சு ஃபஸ்ட் ரோ, வித் ரெஸ்பெக்ட் டு வி வச்சு செகண்ட் ரோ. அப்போ பார்த்தீங்கன்னா தோ யூ பை தோ எக்ஸு தோ யூ பை தோ ஒய், தோ யூ பை தோ எக்ஸு தோ யூ பை தோ ஒய். அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் தோ வி பை தோ எக்ஸு அப்புறம் தோ வி பை தோ ஒய். செகண்ட் ரோவில் தோ வி பை தோ எக்ஸு அப்புறம் உங்களுக்கு தோ வி பை தோ ஒய். இப்போ வந்து இன்ட்டு உங்களுக்கு டாட் மல்டிப்ளை இருக்குன்னா உங்களுக்கு டாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தோ எக்ஸ் பை தோ ஆர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தோ எக்ஸ் பை தோ தீட்டா, தோ எக்ஸ் பை தோ ஆர், அப்புறம் தோ எக்ஸ் பை தோ தீட்டா. அப்புறம் செகண்ட் ரோ வந்து தோ ஒய் பை தோ ஆர், அப்புறம் தோ ஒய் பை தோ தீட்டா, தோ ஒய் பை தோ ஆர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தோ ஒய் பை தோ தீட்டா. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 8 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தோ யூ பை தோ எக்ஸு அப்புறம் தோ யூ பை தோ ஒய் இந்த ரெண்டையும் நம்ம அதாவது இது வந்து யூ அதாவது ஃபங்க்ஷன் யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை வச்சு ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது வந்து ஃபங்க்ஷன் யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் ஒய்யை வச்சு ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வந்து தோ யூ பை தோ எக்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்ஸ் வந்தால் உங்களுக்கு வந்து ஏ பவர் என் ஃபார்மில் இருக்கனால உங்களுக்கு 2x வரும். அதுக்கப்புறம் தோ யூ பை தோ ஒய் வந்து உங்களுக்கு இது வந்து ஏ பவர் என் ஃபார்மில் இருக்கனால உங்களுக்கு -2y வரும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோ வி பை தோ எக்ஸு தோ வி பை தோ ஒய் பார்ப்போம். அப்போ வியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவோம் தோ வி பை தோ எக்ஸில். அப்போ வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸு 1 ஆயிரும். அப்போ வந்து 2y வரும். அதுக்கப்புறம் வியை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தோ வி பை தோ ஒய் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து y 1 ஆயிரும். அப்போ வந்து 2x வரும். இப்போ வந்து நம்ம இந்த 4 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம 4 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற 4 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தோ எக்ஸ் பை தோ ஆரும் தோ எக்ஸ் பை தோ டீட்டாவும் கண்டுபிடிப்போம். தோ எக்ஸ் பை தோ ஆர்னா உங்களுக்கு வந்து எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணணும். அப்போ வந்து ஆர் 1 ஆயிரும். அப்போ வந்து காஸ் டீட்டா வரும் தோ எக்ஸ் பை தோ ஆர். அதுக்கப்புறம் தோ எக்ஸ் பை தோ டீட்டா வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் சைன் ஆகும். அப்போ வந்து -r sin டீட்டாட்டு வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட் ரோ பண்ணோம். அப்போது தோ ஒய் பை தோ ஆர், அப்புறம் உங்களுக்கு தோ ஒய் பை தோ தீட்டா பண்ணுவோம். அப்போ வந்து ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தோ ஒய் பை தோ ஆருக்கு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஆர் வந்து 1 ஆச்சுன்னா உங்களுக்கு சைன் டீட்டாட்டு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோ ஒய் பை தோ தீட்டாக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா சைனை வந்து ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு காஸ் தீட்டா வரும். அப்போ வந்து ஆர் காஸ் தீட்டாட்டு வரும். இப்போ வந்து செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற 4 வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் எழுதணும், அதாவது சப்ஸ்டியூட் அபோவ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் ஏ வி கெட் அப்படின்ட்டு எழுதி உங்களுக்கு வந்து அந்த தோ யூ பை தோ எக்ஸ் தோ யூ பை தோ ஒய் தோ வி பை தோ எக்ஸ் தோ வி பை தோ ஒய் இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தோ யூ பை தோ எக்ஸ்க்கு வந்து 2x, அதுக்கப்புறம் தோ யூ பை தோ ஒய்க்கு வந்து -2y, அதுக்கப்புறம் உங்களுக்கு தோ வி பை தோ எக்ஸுக்கு வந்து 2y, அதுக்கப்புறம் தோ வி பை தோ ஒய்க்கு வந்து 2x, அப்புறம் உங்களுக்கு தோ எக்ஸ் பை தோ ஆருக்கு வந்து காஸ் தீட்டா, அதுக்கப்புறம் தோ எக்ஸ் பை தோ தீட்டாவுக்கு வந்து -r சைன் தீட்டா, தோ யூ பை தோ ஆருக்கு வந்து சைன் தீட்டா, அதுக்கப்புறம் தோ யூ பை தோ தீட்டாவுக்கு வந்து ஆர் காஸ் தீட்டா. இப்போ இதை வந்து நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு
இது ரெண்டையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ வந்து 4x² மைனஸ் உங்களுக்கு வந்து 2 2s are 4, அப்போ 4y² வரும். அதுக்கப்புறம் இதே எடுத்திங்கன்னா உங்களுக்கு cos² r cos² θ மைனஸ் உங்களுக்கு வந்து மைனஸ் ஆஃப் r sin² θ அப்படி வரும். இப்போ வந்து இந்த மைனஸ் வந்து இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் வந்து மல்டிப்ளையில் வருது. அதுக்கப்புறம் இப்போ இந்த மைனஸ் மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு 4 காமன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு x² + y². அதுக்கப்புறம் இங்கே ஆரை காமன் எடுத்திங்கன்னா cos² θ ப்ளஸ் sin² θ. ஆனால் உங்களுக்கு தெரியும் cos² θ ப்ளஸ் sin² θ வந்து உங்களுக்கு ஆன்சர் 1. அதனால் உங்களுக்கு இங்கே வெறும் r மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வந்து இந்த x² + y² இந்த xy வேல்யூஸ் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதாவது r cos θ r sin θ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அதாவது உங்களுக்கு இந்த r இந்த cos² θ ப்ளஸ் sin² θ 1 ஆகுதுனால இந்த r வந்து இங்கே வந்துடும். அப்போ 4r இந்த xy வேல்யூஸை நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஆக்குறதுனால உங்களுக்கு r² cos² θ ப்ளஸ் r² sin² θ வரும். இப்போ இந்த r² காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து cos² θ ப்ளஸ் sin² θ வரும். cos² θ ப்ளஸ் sin² θ வந்து டிக்னாமெண்ட்ரி மூலமாக உங்களுக்கு வந்து 1 வரும். அதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு r இன்ட்டு உங்களுக்கு r² வந்து 4r³ வரும். அப்போ therefore dou u by dou r t θ ஈக்குவல் டு 4r² அப்படின்ட்டு நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதாவது 2 ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் இன்சைட் ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கு தனியாக வேல்யூ இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். இன்சைட் ஃபங்க்ஷன்னா வேறு எதுவும் இல்லை, அந்த x² மைனஸ் y², அதுக்கப்புறம் இந்த 2xy இந்த xyலாம் இருக்குல்ல, அப்புறம் இந்த x இங்கே y அதெல்லாம் உங்களுக்கு அந்த தனியாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் வேல்யூ இருந்தால் இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு அந்த ஃபைண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்கட்டு உங்களுக்கு இது எப்படி உங்களுக்கு ஃபார்ம் வச்சுட்டு சொன்னேன். அது நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டேபிள், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு u வித் ரெஸ்பெக்ட் டு v, அதுக்கப்புறம் தனியாக உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு x y மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் x வேல்யூ y வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜேக்கோபியன் ப்ராப்ளமு. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இதோட 5 டைம்ஸ்க்கு மேலே கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை ஈஸியாக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. அந்த ப்ராப்ளமும் எப்படிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. இஃப் u ஈக்குவல் டு x² மைனஸ் 2y v ஈக்குவல் டு x ப்ளஸ் y prove that though u, v divided by though x, y equal to 2x plus 2. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. அதாவது u அதுக்கப்புறம் v இந்த 2 ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு போன சம்மில் பார்த்தோம் உங்களுக்கு வந்து u v அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இன்சைட் ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கு வேல்யூ இருந்தது. இதில் வந்து வெறும் உங்களுக்கு u v அந்த 2 ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு ப்ரூவ் தட் இந்த இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி நம்ம பண்ணுறது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இது ஜெக்கோபியன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதாவது uv அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க டிவைடட் பை உங்களுக்கு அந்த இன்சைடு ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா அது வேரியபிள்ஸ் சொல்லலாம். டிவைடட் பை அந்த வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஜெக்கோபியன். இப்போ வந்து நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. தோ u, v டிவைடட் பை தோ x, y இது உங்களுக்கு u, v ஃபங்க்ஷன் இருக்குது. x, y அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸும் இருக்குது x, yட்டு. அதனால் டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ வந்து தோ u, v டிவைடட் பை தோ x, yனா உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு u வச்சு உங்களுக்கு தோ u பை தோ x அதுக்கப்புறம் தோ u பை தோ y அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு v வச்சு தோ v பை தோ x அதுக்கப்புறம் தோ v பை தோ y. இது வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். தோ u பை தோ எக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x. அதுக்கப்புறம் தோ u பை தோ y வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் உங்களுக்கு -2 வரும். y வந்து 1 ஆயிரும். அதுக்கப்புறம் தோ v பை தோ எக்ஸ் வந்து உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இங்கே 1 வரும். அதுக்கப்புறம் தோ v பை தோ y வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணால் உங்களுக்கு வந்து 1 ஆயிரும். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் அபவ் வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் 1 we get. இது ஈக்குவேஷன் 1 நம்ம ஃபார்ம் பண்ணோம்ல, அதில் இந்த வேல்யூஸ் நம்ம 4 வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அதாவது தோ u பை தோ எக்ஸ்னா 2x, அதுக்கப்புறம் தோ u பை தோ yனா -2, அதுக்கப்புறம் தோ v பை தோ எக்ஸ்னா 1, அதுக்கப்புறம் உங்களுக்கு தோ v பை தோ yனா உங்களுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. அப்போ 2x இன்ட்டு 1 மைனஸ் 1 இன்ட்டு -2 வந்து -2. அப்போ வந்து உங்களுக்கு இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து 2x + 2 தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண சொன்னது. அதனால் உங்களுக்கு தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி தான் ப்ரூவ் பண்ணுவோம். ஜெக்கோபியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா ப்ரூஃப் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு பேசிக்கான ஹிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஜெக்கோபியனில் உங்களுக்கு வந்து இந்தமாதிரி 2 ஃபங்க்ஷன் இல்லாமல் 3 ஃபங்க்ஷன் கேட்டால் உங்களுக்கு நான் இப்போ அந்த ஜென்ரல் ஃபார்ம் நான் போன சம்மில் டிஸ்கஸ் பண்ண தெரியுமா, தோ u, v, w டிவைடட் பை x, y, z. அதாவது u, v, wனா இந்த மாதிரி uv இன்னொரு w ஒரு ஃபங்க்ஷனு, அது x, y, z வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ் ஒய் இப்போ இங்கே இன்னொரு z இன்னொரு வேரியபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 3 வேரியபிள் 3 ஃபங்க்ஷன் வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுன்ட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஜென்ரல் ஃபார்மில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி 3 வேரியபிள் 3 ஃபங்க்ஷனுக்கு எப்படி இந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு போன சம்மில் உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்மில் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் உங்களுக்கு புரியலனா நீங்கள் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி உங்களுக்கு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு ஹிண்ட் சொல்கிறேன். அதாவது எக்ஸ் இன்வர்ஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து -1/x², அதனால நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஷியேஷனே எப்படிட்டு தெரியாது. அது இந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் உங்களுக்கு இந்த ஜெக்கோபியன்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதனால் இதெல்லாம் சின்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்வர்ஸ்னால் -1/x², அதுக்கப்புறம் உங்களுக்கு x² y இன்வர்ஸ் அப்படின்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு yனா உங்களுக்கு இங்கே எக்ஸ் இன்வர்ஸ்னால் உங்களுக்கு -1/x² சொன்னாலும் அப்போ இங்கேயும் அதேமாதிரி தான் x² அப்படியே போட்டுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சொன்ன மட்டும், அதாவது x² அப்படியே போட்டுக்கோங்க, -1/y². அப்போ வந்து உங்களுக்கு வந்து -x² டிவைடட் பை y², இதுதான் ஃபைனல் ஆன்சரு. அதாவது x² y இன்வர்ஸ் அப்படி கேட்டு உங்களுக்கு y வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா -x² டிவைடட் பை y². இப்போ இது எக்ஸை வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா 2x y இன்வர்ஸ் வரும். இப்போ இந்தமாதிரி ஜென்ரல் ஹிண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன்.